அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள்ல விசேஷமாய் நம்பினார் கெடுவதில்லை அப்படிங்கிற வார்த்தையை மையமாக வைத்து உங்களோட ஒரே ஒரு காரியத்தை மட்டும் பேசணும்னு சொல்லி ஆசை. அது என்னன்னா, கடவுளுடைய வார்த்தைய நம்புகிறவர்கள், அது ஈவன் நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்வு அல்லது குடும்பத்துல கூட என் பேச்ச நீ கேட்கலையே நம்பலையே அப்படின்னு சொல்லி அது ஒரு பெரிய மன வருத்தத்துக்குரிய காரியமாக இருக்கிறது. அப்படிங்கும்போது கடவுள் மனிதர்களிட சொல்லக்கூடிய வார்த்தைகளை மனிதன் நம்பாம போனான் அப்படின்னா அவனுடைய வாழ்வு எப்படி இருக்குது, நம்பினான் என்றால் எப்படி இருக்குது அப்படிங்கறதான் இந்த நாள்ல உங்களோட நான் பகிர்ந்து கொள்ளணும்னு சொல்லி ஆசை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கடவுள் கிட்டத்தட்ட அவங்க ஒரு 430 வருஷம் எகிப்துல இருந்தாங்க. அதுல 30 வருஷம் பரவாயில்ல, பட் ஒரு 400 வருஷம் ரொம்ப உபத்திரவப்பட்டாங்க. அந்த உபத்திரவத்தினுடைய கொடூரத்தை வேதம் ரொம்ப தெளிவாக வர்ணிக்கிறது. சோ இப்படி அதாவது உபத்திரவத்தை அதிகமாக பாதிக்கப்பட்ட இந்த மக்களுக்கு கடவுள் ஒரு விடுதலையை பிரகடனப்படுத்துறார். நான் உன்னை கட்டாயமா எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்து கொண்டு போயிட்டு உன்னை கானான்ல சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லி, இந்த கானான் என்கிற நாட்டுக்கும் இவர்கள் இருக்கக்கூடிய இந்த எகிப்து என்கிற நாட்டுல ஒரு கோசைன்னு சொல்லி ஒரு பகுதியில இருக்காங்க. இதுக்கும் அதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு வாரம் டிராவல் பண்ற தூரம் தான், ரொம்ப பெரிய டிஸ்டன்ஸ் கிடையாது, ஒரு வாரம் தான். ஏன்னா இதே இடத்துல கோசேன்கிற அதாவது எகிப்துல யோசேப்பு இருக்கிறான், தலைவன் ஆயிட்டான். அந்த நேரத்துல இந்த யாக்கோபுடைய பிள்ளைகள் தானியம் வாங்குவதற்காக போற தூரம் தான். சோ அவங்க இருந்த நாடு கானான் நாடு. அங்க இருந்து இவங்களோட இந்த பஞ்ச காலத்துல தானியம் வாங்கிட்டு போன நாடு தான். சோ அதனால ஏறக்குறைய கிட்டத்தட்ட ரொம்ப கஷ்டப்பட்டு மெதுவா போனா கூட ஒரு மாசத்துல போயிட்டு ரீச் ஆயிடலாம், அல்லது 40 டேஸ்ல இவ்வளவு கூட்டமும் போய் ரீச் ஆயிடலாம். ஆனா 40 இயர்ஸ் எடுப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த மக்கள் கடவுளுடைய வார்த்தையை நம்பாம போனாங்க அப்படிங்கிறது தான் வேதம் சொல்லுகிறது. சோ ஒரு கட்டம் வருகிறது, கிட்டத்தட்ட அதை தாண்டிட்டாங்க அப்படின்னாக்க அவங்க கானானை போயிட்டு சுதந்திரிப்பாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி அவங்க நின்றுட்டு கடவுளை நாங்க அங்கே இருந்திருந்தா கூட, எகிப்துல இருந்திருந்தா கூட எங்களுக்கு கல்லறையாவது கிடைச்சிருக்கும், வனாந்தரத்துல கொண்டு என்னை கொல்ல பார்த்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி கடவுள் மேல ஒரு அவதூற பரப்புறாங்க. சோ அது பரப்புறது மட்டுமல்லாமல் அவருடைய வார்த்தையை அவங்களால நம்ப முடியல. சோ நிச்சயமாக அதாவது அந்த எகிப்துல இருந்து வெளியே கொண்டு வந்த தேவன், அது கிட்டத்தட்ட ஒரு 10 வாதைகளை பார்த்திருக்காங்க. இப்படி எல்லாம் எகிப்துல அதாவது ஒரு நாடு இன்னொரு நாட சண்டை போடாமலேயே விடுதலை பெற்று வெளியே வராங்க. அதுதான் ஒரு பெரிய பாக்கியம். இவங்க எதுவுமே பண்ணது கிடையாது, இவங்க ஆயுதத்தை தூக்குனது கிடையாது, அவங்கள்ட்ட சண்டை போட்டது கிடையாது, எந்த ஒரு காரியமும் செஞ்சது கிடையாது. ஆனா எல்லாமே கடவுள் தான் செய்தார். அதனாலதான் நீங்க சும்மா இருப்பீர்கள், கடவுள் உங்களுக்காக யுத்தம் செய்வார்னு சொல்லி சொன்னது. சோ கடவுள் அவர்களுக்காக செயல்பட்டார். கிட்டத்தட்ட 10 வாதைகளை எகிப்தியர் பார்த்தாங்க. இதுக்கு மேல இவங்களை நம்ம வச்சிருந்தோம்னாக்க நிச்சயம் நமக்கு அழிவு அதிகமாயிடும், அதனால நீங்க போங்கப்பா அப்படின்னு சொல்லி விடுதலை செய்து வெளியே அனுப்புகிறார்கள். சோ அப்படி விடுதலை செய்து விடுதலை வாங்கி வெளியே வரக்கூடிய இவர்கள் தங்களை விடுவிக்க பண்ணின கடவுளை நம்பாம, அவருடைய வார்த்தையை நம்பாம இவங்க மறுபடியும் எகிப்துக்கு அந்த அடிமைத்தன வாழ்க்கையே பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நினைத்தது நிமித்தமாக அவர்கள் கிட்டத்தட்ட 6 லட்சம் குடும்பங்கள் அங்கிருந்து வெளியே வந்துச்சுன்னு சொல்லி ஹிஸ்டரி சொல்லுது. அதுல 2 குடும்பங்கள் தான், அந்த 6 லட்சத்துல 2 குடும்பங்கள் தான் உள்ள நுழைஞ்சது. அது காலேப்பு யோசுவாவோட குடும்பம் மட்டும்தான் உள்ள நுழைஞ்சது. மத்த எல்லாருமே வழியில அழிந்து போனார்கள். அந்த டைம்ல இந்த காரியம் நடந்த போது யாரெல்லாம் 20 வயசுக்கு கீழே இருந்தாங்களோ அவங்கதான் பெரியவர்களா மாறி உள்ள போனாங்க என்பதை வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது. சோ கடவுளுடைய வார்த்தையை நம்பினால் நிச்சயமாக நம்ம கரை சேரலாம். நம்பாதவங்க அதனுடைய நம்பாதத்தினுடைய விளைவை அவர்கள் சந்திப்பார்கள். இதே நீங்க தாவீதுடைய வாழ்க்கையில நீங்க எடுத்து பாத்தீங்கன்னாலும் கடவுளுடைய வார்த்தையை அவன் நம்புறான். கடவுள் அவன்கிட்ட என்னென்னலாம் சொன்னாரோ அதை செய்து முடிக்கிறார். அதனாலதான் கடவுளை பாடும்போது கூட அவன் சொல்றான், நீங்க என்னென்னலாம் சொன்னீங்களோ அதையெல்லாம் நிறைவேற்றினீங்க, சோ அதனால நான் உண்மை துதிப்பேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி சொல்லுகிறான். சோ கடவுளுடைய வார்த்தையை நம்பும் போது நிச்சயமாக அவர் செய்கிறார். அது நம்ம அவரை துதிக்க பயன்படுது. அவருடைய வார்த்தையை நம்பாம போயிட்டோம் அப்படின்னா இவர்களுக்கு கூட 40 நாள்ல போய் சேர வேண்டிய ஒரு பயணம் கிட்டத்தட்ட 40 வருஷம் எடுத்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சோ நமக்கும் கடவுளுடைய வார்த்தையை நம்பாம போனா நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம், நமக்கு வர வேண்டிய நன்மைகள், நமக்கு வர வேண்டிய சுதந்திரம், நமக்கு வர வேண்டிய நல்ல காரியங்கள் எதுவுமே நிச்சயமாக தாமதமாகும். அதனால ஒரு வார்த்தையை கண்ணை மூடிட்டு நம்பிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளுடைய வாழ்வில எல்லா காரியமும் அதன் காலத்துல நேர்த்தியாய் நடக்கும். தேங்க்யூ சோ மச்.